வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ராஜகோபால் தங்கவேல்ஸ் ஃபோரம். வாழ்க்கை முழுவதும் இயற்கை நமக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுத்தரும். கழுகிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அற்புத குணங்களை இந்த பதிவில் காண்போம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தனித்து பறக்கும் பறவைதான் கழுகு. கிளியா கழுகா என்று கேட்டால் ஒவ்வொரு மனிதனும் கிளி என்றுதான் தேர்வு செய்வான். கழுகு மாதிரி கிளியால் உயர பறக்க முடியாது. மற்ற பறவைகளான குருவி, கிளி, காக்கை என்று எந்த பறவையோடும் சேர்ந்து பறக்காது கழுகு. உங்கள் வாழ்க்கையிலும் உங்களைப் போலவே இலக்கை நோக்கி உயர பறக்க வேண்டும் என்று நினைக்கும் நல்ல மனிதர்களுடன் இருங்கள். இல்லையேல் தனித்து கம்பீரமாக உங்கள் இலக்கை நோக்கி பறக்க பழகுங்கள். உங்களின் உடன் இருப்பவர்களை பொறுத்துதான் உங்கள் வாழ்க்கை அமையும். கழுகு ஒரு இரையை குறிவைத்தால் அதில் மிகவும் கவனமாக இருக்கும். அந்த இரையை அடைய என்ன தடைகள் ஏற்பட்டாலும் அதை அடையும் வரை அதில் முழு கவனத்தையும் செலுத்தும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் இலக்கை நோக்கி எப்பொழுதும் கவனத்துடன் இருங்கள். என்ன தடை ஏற்பட்டாலும் மனம் தளராமல் அதை அடையும் வரை விட்டு கொடுக்காதீர்கள். கழுகுக்கு பயம் என்பதே கிடையாது. மழை காற்று வந்தால் மற்ற பறவைகளைப் போல ஒரு மரத்தின் கிளைகளை நோக்கி தன்னை பாதுகாத்து கொள்ள மறையாது. மாறாக குதூகலமாகிவிடும். அந்த காற்றை பயன்படுத்தி இன்னும் உயரத்தில் பறக்க முயற்சி செய்து மேகத்தின் மேலே பறக்கும். வெற்றி பெற்ற மனிதர்கள் யாரும் சவால்களை பார்த்து ஓடி மறைந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் அந்த சவாலை தனக்கு சாதகமாகவும் ஒரு வாய்ப்பாகவும் பயன்படுத்துவார்கள். கழுகு ஒருபொழுதும் இறந்த எந்த ஒரு இரையையும் உண்ணாது. புதிதாக ஒரு இரையை தனது முயற்சியால் அடித்து உண்ணும். நீங்கள் எப்பொழுதும் கடந்த காலத்தை பற்றி எண்ணாதீர்கள். வெற்றியோ தோல்வியோ அடுத்து எந்த புதிய இலக்கை நோக்கி பயணத்தை தொடங்குங்கள். கழுகு உயர பறப்பதின் காரணம் அதன் பயிற்சிதான். கூட்டில் இருக்கும்போது பறக்கும் தருவாயில் தாய் கழுகானது கூட்டில் மெத்தை போன்ற புல்லை எடுத்துவிட்டு குத்தும் குச்சிகளால் கூட்டை அமைத்துவிடும். குச்சி கூட்டில் அமர முடியாமல் தான் பறக்க துவங்கும் கழுகு. இதனால் எந்த ஒரு சவாலான நிலை ஏற்படும் போதும் அதை கண்டு பயப்படாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கம்ஃபோர்ட் ஜோனில் இருந்து வெளியே வாருங்கள். அங்கு எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்காது. கழுகு தனது இறக்கையின் வலிமை இழந்த பின்பு ஒரு மலையில் தஞ்சமடைந்து தனது வலிமை இழந்த இறக்கைகளை பிடுங்கி தனது மூக்கையும் கால் விரலையும் பாறையின் மீது மோதி உடைத்துவிட்டு புதிய இறக்கைகள் நகங்கள் உருவானதும் புதிய உயரத்தை நோக்கி பறக்கும். உங்களின் பழைய பழக்கங்களை, அதாவது வாழ்க்கைக்கு பயனில்லாத பழைய பழக்கங்களை விட்டு நீங்கள் வாழ்க்கையில் உயர தேவைப்படும் புதிய பழக்கங்களை வளர்த்து கொள்ளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். இது போன்ற பல மோட்டிவேஷனல் வீடியோவை பார்க்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களே.